பாருங்க, யோசேப்பை தூக்கி ஜெயில போடுறாங்க, கிணத்துல போடுறாங்க, குற்றம் சாட்டுறாங்க. தப்பு பண்ணாரா யோசேப்பு? என்ன தப்பு பண்ண? ஒரு தப்பு பண்ண தெரியும். அவன் அடி கொடுத்தா அடிச்சவன் தூக்கி போட்டவன் ஏதாவது ரோட்ல இருக்கிறவனா கூட பரவாயில்ல, அவனுக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். சொந்த வீட்டுல இருக்கிறவனுங்க அண்ணனுக்கு தான் இவனை பார்த்துக்கிட்டு இருக்கணும் தம்பிய. அவனே தூக்கி குழியில போடுறான், அவனே இவனை தப்பு சொல்றான், தூக்கி விடுறதுக்கு யாருமே கிடையாது. ஆனா இவன் கண்களை விட்டு அந்த கனவு பிரியாது இருக்கு. இன்னைக்கு நான் அதை தான் சொல்றேன். தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தமோ அது நிறைவேறுகிற நேரமோ ரெண்டுத்துக்கும் நடுவுல நீங்க என்ன பண்றீங்க? ஹவ் ஆர் யூ? அதான் உங்க கேரக்டரே. சிலர் முறுமுறுத்துனே இருப்பாங்க. என்னத்தா பெருசா நடந்துச்சு? ஆமா பெரியாது. ஆமா எத்தனை வாட்டி நாங்களும் சர்ச்சுக்கு வந்துக்கிறோம், காலையிலே வந்துட்டோம். என்ன ஆச்சு இப்போ? வாரம் வாரம் வந்தோம், மாசத்துக்கு 2 வாட்டி வந்தேன். நான் காணிக்கை கொடுத்தேன், உபவாசம்லாம் போட்டேன், நான் டெய்லி பைபிள் படிக்கிறேன். என்ன பெருசா நடந்து போயிடுச்சு? கூடவே பிசாசுலாம் பேசுவான், நிறைய பேசுவான். அங்க பாரு அங்க பாரு, அவங்களாம் இஷ்டத்துக்கு வாழ்றாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க. நீ மட்டும், உனக்கு மட்டும் என்ன நடந்துச்சு? எல்லாம் வரும். என்ன டைம்? வாக்கு தத்தம் கொடுத்த டைம்ல இருந்து நிறைவேறுகிற அந்த கேப்ல நடக்கிறது. ஆனா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், ஒரு பெண் கற்பம் தரிச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் மந்த்லயே தெரிஞ்சிருமா ஊருக? சிலருக்கு 5-6 மாசம் ஆனாலும் தெரிய மாட்டேங்குதே. சொல்லிடுவீங்களா அப்போ போயிட்டு? அதெல்லாம் இல்லை, சும்மா கதை சொல்லாதீங்க, சும்மா போங்க அப்படியே சொல்லுவீங்க. அவங்களுக்கு தெரியும். ஊரே இல்லைன்னு சொன்னாலும் உள்ள குழந்தை இருக்குன்னா அவங்களுக்கு தெரியும். ஆனா வர்றதுக்கு இன்னும் ஒரு 9 மாசம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்குது. வருமா? ஆனா கண்டிப்பா வரும். வெயிட் பண்ணுமா? கண்டிப்பா வெயிட் பண்ணும். இல்லைங்க அது டைம் இல்லை சார், நான் செம பிஸியான ஆளு, உங்களுக்கே தெரியும்ல, நான் எவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருக்கிறேன், சட்டு புட்டு ஒரு 2 மாசத்துல பண்ணுங்க. பண்ண முடியாது, இன்னும் அந்த டெக்னாலஜி வரல, வெயிட் பண்ண வேண்டியதா இருக்குது. அப்போ வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டுச்சுன்னா இமீடியட்டா நம்மளுக்கு வர வேண்டியது விசுவாசமும் பொறுமையும்.